அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் முதல் இயல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் இயல், அதாவது இயல் 1 தமிழ்த்தேன். ஃபர்ஸ்ட் இயல் என்ன? தமிழ்த்தேன். தமிழ்த்தேனில் இன்பத்தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்த்தேனில் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இன்பத்தமிழ் எழுதுந்து யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழை பலவராக போற்றுகிறார். பாரதிதாசன் தமிழை கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். அதாவது பாரதிதாசன் தமிழை கண்ணே மணியன்னு சொல்லிட்டு குழந்தையை கொஞ்சுவது போல் பல பெயர்கள் சூட்டி தமிழை கொஞ்சுறார். அதுக்கப்புறம் பாடல் பார்ப்போம். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு ஐரத்தின் வாள். இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழை அமுதுன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது, உயிரை மாதிரி நம்ம தமிழை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் நிலவு போன்றது. இந்த தமிழ் எங்கள் சமூகத்தோட விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ பயிர்லாம், அதாவது வயல்லாம் விளையணும்னா அதுக்கு நீர் முக்கியம். ஸோ விளைவுக்கு நீர். மனம் என்று பேர், வாழ்வுக்கு ஊர். இப்போ நம்ம வாழணும்னா அதுக்கு ஊர் வேணும்ல, ஒரு ஊருன்னு இருந்தால் தானே நம்ம அங்கே வாழ முடியும். ஸோ வாழ்வுக்கு ஊர். இளமைக்கு பால். இளமைக்கு பால், குழந்தைக்கெல்லாம் பால் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வளர முடியும். அதனால தான் இளமைக்கு பால். புகழ்மிக்க புலவருக்கு வேல். புலவருக்கு வேல்னா புலவர் தமிழை அப்படியே வேல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நல்லா ஷார்ப்பாக யூஸ் பண்ணுவாங்க. புலவர் தமிழை ரொம்ப போற்றி புகழ்ந்து யூஸ் பண்ணுவாங்க. உயர்வுக்கு வான். உயர்வுக்கு வான்னா நம்ம வானமளவு உயரணும், அதனால தான் உயர்வுக்கு வான். அசதிக்கு தேன். அதாவது நமக்கு சோர்வாக இருந்துச்சுன்னா நம்ம தேன் எடுத்துக்கிட்டா சோர்வு போயிடும். அதனால தான் அசதிக்கு தேன். தமிழை தான் சொல்லி, இது எல்லாமே பாரதிதாசன் தமிழை பற்றி தான் சொல்கிறாங்க. அறிவுக்கு தோல். அப்புறம் கவிதைக்கு வாள். கவிதைக்கு வாள். உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். யார் சொல்றா? பாரதிதாசன். பாடலோட பொருளையும் அதான் இருக்கும். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சி அடிப்படையான நீர் போன்றது. நம்ம மேலே சொன்னதுதான் கீழே பொருளையும் சொல்ல போறாங்க. அடுத்து நூல்வெளி ரொம்ப முக்கியம். எந்த தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த லெசனாக இருந்தாலும் அதில் இருக்க நூல்வெளி ரொம்ப முக்கியம். பாரதிதாசரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசரின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மீது இருக்க பற்றின் காரணமாக பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றினார். தாசன் என்றால் அடிமை என்று பொருள். தாசன் என்றால் என்ன? அடிமைன்னு சொல்லிட்டு பொருள். இவர் இயற்றிய கவிதைகள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசரை புரட்சி கவி அண்ட் பாவேந்தர், புரட்சி கவி மற்றும் பாவேந்தர்னு சொல்லிட்டு சிறப்பிக்கிறாங்க. இது சிறப்பு பெயர். பாவேந்தரின் சிறப்பு பெயர், அதாவது பாரதிதாசனோட சிறப்பு பெயர் புரட்சி கவி மற்றும் பாவேந்தர். அடுத்து புக் பேக் கொஸ்டின். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அசதி. நிலவு பிளஸ் என்று சேர்த்தெழுதினால் நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் சேர்த்தெழுதினால் தமிழ் எங்கள். அமுது என்று பிரித்து எழுதினால் அமுது பிளஸ் என்று. செம்பயிர் செம்மை பிளஸ் தயிர், செம்மை பிளஸ் பயிர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்து தமிழ் கும்மி. தமிழ் கும்மி. கும்மி பாட்டினாலே கூட்டமாக கும்மி அடித்து ஆடுவது தான் கும்மி பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி தமிழை பற்றி புகழ்ந்து கும்மி அடித்து பாடுறதுதான் தமிழ் கும்மி. வாங்க பாட்டை பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும்.
உயிர் மெய் புகட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்தனார். தமிழ் கும்மி எழுதுனது யாரு? பெருஞ்சித்தனார். இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, கும்மி கொட்டுங்க பெண்களை கும்மி கொட்டுங்க, அதாவது குழந்தைகளை. மேக்சிமம் கும்மி பாட்டுன்றது பெண்கள் தான் அடித்து ஆடுவாங்க, அதனால தான் பெண்களை, அதாவது கோதையார்னா பெண்களை, மகளிர், பெண்களை தான் குறிக்கும். கும்மி கொட்டுங்க, 8 திசையிலும் தமிழோட புகழ் கேட்கணும், தமிழோட புகழ் எட்டிடணும்னு சொல்லி கும்மி கொட்டுங்க. தமிழ் பல வருஷமா இருக்கு, பல நூல்கள் இருக்கு. இது ஆழி பெருக்கு இருக்கும், அழியாம இருக்கு. ஆழி பெருக்குன்னா கடல் கோள், வெள்ளத்தால கூட அழியாம இருக்கு. தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு. தமிழர்களோட மனசுல உள்ள எதுவும் இருக்காது, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த பாட்டு இருக்கும். அப்புறம் மேதினா உலகம் வாழ்றதுக்கு நமக்கு வழி காட்டும்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனார் சொல்றாரு. அடுத்து சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள் அதான். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். அதான் தமிழோட புகழ் எல்லா திசையிலும் பரவிற மாதிரி நம்ம கையை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, பல 100 ஆண்டுகளை கண்டது. நூல்கள் பலவற்றை கொண்டது. கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும். பொய்யை அகற்றும் மொழி தமிழ், பொய்யை அகற்றும் மொழி. மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி. அதாவது என்ன சொல்றாங்க, தமிழோட புகழ் எல்லா திசையிலும் பரவுற மாதிரி கும்மி கொட்டுங்க. தமிழ் பல நூறு ஆண்டுகளா இருக்கு. இதுல நூல்கள் பல இருக்கு. கடல் சீற்றம், கால மாற்றம் எதாலையுமே அழியாம இருக்கு. தமிழ் பொய்யை அகற்றும், அதாவது பொய்யெல்லாம் அழிச்சிடும், மனதோட அறியாமையை நீக்கிடும். அன்புடையவர்கிட்ட இன்பம் தரும் பாடல் இருக்கு. உண்மையை ஊட்டும் மொழி. அறத்தை தரும், உலகம் சிறந்து வாழ்றதுக்கு வழியை காட்டும் மொழின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனார் சொல்றார். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்தனார சிறப்பு பெயர் பாவலேறு. பெருஞ்சித்தனாரின் சிறப்பு பெயர் பாவலேறு, அதாவது பாவலேறு பெருஞ்சித்தனார். இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்தனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அதான் நடத்திய இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். பெருஞ்சித்தனார் நடத்திய எழுதுகள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இப்போ நம்ம பார்த்த பாடல் கனிச்சாறுன்ற நூலில் இருக்கு. இந்த பாடல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இந்த பாடல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு? 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது வாணிதாசனோட ஒரு பாட்டு. வாணிதாசனோட பாட்டு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியதோ போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. வாணிதாசன் என்ன சொல்றாருன்னா, வானம் தோன்றதுக்கு முன்னாடி வானம், நெருப்பு, பூமி, மழை, மண், உயிர் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி தோன்றது தமிழ், நீ வாழ்கன்னு சொல்லிட்டு வாணிதாசன் சொல்கிறார். அடுத்து புக் பேக் கொஷின். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தில் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் பிளஸ் தமிழ். பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 பிளஸ் திசை, 8 திசை. அடுத்து வளர்மொழி. தமிழில் இயல் இசை நாடகம் இருக்குல்ல, இயல் தமிழ், அதாவது முத்தமிழ். இயல் இசை நாடகம், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இயல் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் உணர்வில் கலர்ந்திருக்கும். இது தாவர இலை பெயர்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்க்கணும். ஆல இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அருகும்புல், கோரைப்புல், நெல்தாள், வரகுத்தாள், மல்லித்தழை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை, நடை.
உரைநடை வந்து வளர்த்தமிழ். உரைநடைன்னா வளர்த்தமிழ். நம்ம தமிழ் வந்து மூத்த தமிழ், இளமையானது, எளிமையானது, வளமானது எல்லாமே தமிழ் தான். உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. உலகில் எத்தனை மொழிகள் இருக்குது? உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. உலக மொழிகள் நிறைய மொழி இருக்குது. அதில் இலக்கண வளம், இலக்கிய வளம் ரெண்டுமே பெற்றது சில மொழி தான். அந்த மாதிரி சிறப்பு மிக்க மொழி, அதாவது சில மொழிகள் தான் இலக்கணம், இலக்கியம் ரெண்டுமே இருக்குது. அந்த மாதிரி பெற்ற மொழியில் தமிழ் மொழி ஒன்று. தமிழ் மொழியும் ஒன்று. தமிழ் மொழியில் வந்து செம்மொழின்ற சிறப்பு இருக்கக்கூடியது. தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற சிறப்பு இருக்குது. இதை பாரதியார் எப்படி சொல்கிறாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாரதியார் தமிழ் மொழியோட சிறப்பு என்ன சொல்றார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். தமிழ் வந்து மூத்த மொழி. அதை எப்படி சொல்றார்? பாரதியார் தான் இதுவும் சொல்றார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது யார் சொல்றா? இதுவும் பாரதியார் தான். பாரதியார் வந்து ஆனா பாரத தாயை பற்றி சொல்றார். யார சொல்றா? பாரத தாய். பாரதியார் பாரத தாயை பற்றி சொல்றது தமிழுக்கும் பொருத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து தொல்காப்பியம். நம்ம உலகத்திலே ரொம்ப பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னாலே தொல்காப்பியம். பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொன்மையான மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து எளிய மொழியில இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, அமுது ப்ளஸ் ஆ ப்ளஸ் மு ப்ளஸ் து அமுது. தமிழ் மொழியில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம ஒரு மொழியாக உருவாக்கலாம். தமிழ் எழுத்து மேக்சிமம் வலஞ்சுழியாக தான் இருக்கும். வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞ எல்லாம். இடஞ்சுழி எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் தமிழை ஃபஸ்ட்டு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணது எதுலன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தான். தமிழ்ன்ற சொல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது தொல்காப்பியத்தில். தமிழன் கிளவையும் அதனோடு ஒற்றை. எதில்? தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோடு ஒற்றை தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்ற சொல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இப்போ இதில் வந்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின், வஞ்சிக்காண்டம். அதுக்கப்புறம் தமிழன் என்ற சொல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அப்பர் தேவாரத்தில். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். சீர்மை மொழி இது வந்து தமிழ் வந்து ஒரு சீர்மையை குறிக்கும் மொழி. இப்போ உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் வந்து தாழ்த்திணை தான். ஆனால் நம்ம தாழ்த்தி கூறக்கூடாதுன்னு சொல்லுங்க, அக்ரிணை சொல்றாங்க. அக்ரிணைனா அல் பிளஸ் திணை. உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகற்காய் வந்து கசப்பு உடையது. அதனால நம்ம கசப்பு காய்ன்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய்ன்னு சொல்றோம். எனது இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அதாவது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகற்காய். இப்போ பூவின் மொத்தம் 7 நிலை இருக்கு. பூவுக்கு மொத்தம் எத்தனை நிலை இருக்கு? 7 நிலை இருக்கு. என்னன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வரும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இலக்கண நூல்கள். தமிழோட இலக்கணங்கள், புகழ்பெற்ற இலக்கண நூல்கள்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். இலக்கண நூல் தொல்காப்பியம், நன்னூல். இலக்கிய நூல் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் திருக்குறள், நாலடியார். அறநூல்கள் என திருக்குறள், நாலடியார். காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இலக்கண நூல் தொல்காப்பிய, நன்னூல். சங்க இலக்கிய நூல் 8 தொகை 10 பாட்டு. அறநூல் திருக்குறள், நாலடியார். காப்பிய நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழில் ஒரு எழுத்துக்கு ஒரு சொல், அதாவது ஒரு எழுத்து ஒரு சொல்லா பல பொருள் தரும். அதே மாதிரி பல பொருள் வந்து ஒரே சொல்ல குறிக்கிறது இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மா என்றது ஒரு எழுத்து. அது என்னென்ன பொருளை குறிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்ன மீனிங் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமால், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே மா குறிக்கும். மாவை குறிக்கிறது என்னென்ன? மரம், விலங்கு, பெரிய, திருமால், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. கமுகு பாக்கு, கூந்தல் சொல்லுவாங்க. கமுக கூந்தல் சொல்லுவாங்க. தமிழ் கவிதை வடிவங்கள். துளிப்பா,
புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. புதுமை மொழி. தமிழில் மொழி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கெலாம் ஏற்ப தமிழ் மொழி புதிய கலைச்சொற்கள்லாம் இருக்குது. இப்போது இணையம் என்றால் நெட், இன்டர்நெட். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தேடுபொறி சர்ச் என்ஜின். செயலி ஆப். தொடுதிரை டச் ஸ்கிரீன். செய்தித்தாள் நியூஸ் பேப்பர். வானொலி ரேடியோ. தொலைக்காட்சி டிவி அதாவது டெலிவிஷன். இப்போது கம்ப்யூட்டரில் ஒரு மொழியை யூஸ் பண்ணணும்னா அது எண்கள் அடிப்படையில் இருந்தால் தான், நம்பர்ஸாக இருந்தால் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். இப்போ கம்ப்யூட்டருக்கு போய்ட்டு தமிழ் இங்கிலீஷ்லாம் சொன்னால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டருக்கு 1 2 3 அதாவது 1 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். தமிழ் கணினி மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ்லையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1க்கு க, 2 உ, 3க்கு ஞ. இந்த மாதிரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, கடலை உருண்டை இங்கு சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவள் கூறினாள். கடலை உருண்டை இங்கு சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவள் கூறினாள். கூனா 9, ஆ 8, ஏ 7, சா 6, ரு 5, சு 4, ஞ 3, உ 2, க 1. தமிழில் எண்களுக்கும் தமிழ் மொழியில் வரி வடிவம் இருக்குது. அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இதை நீங்கள் மெமரி பண்ணணுன்றதில் சும்மா லைட்டாக படிச்சிட்டுனா டெய்லி ஆச்சு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 தடவையாச்சும் இதை லைட்டாக பார்த்து படிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அதை விட்டு ஒரே டைமில் மெமரி பண்ணணும்னு சொல்லிட்டு மெமரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிளியராக இருக்காது, மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை சும்மா லைட்டாக எடுத்து சும்மா படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேளாண்மை என்ற சொல்ல கலித்தொகை திருக்குறளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேளாண்மையை எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க? கலித்தொகை திருக்குறள். உழவரை நற்றிணையில் உழவர் நற்றிணை. பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் 10 முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை. மருந்து அகநானூறு திருக்குறள். ஊர் தொல்காப்பியம் அகத்திணை. அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறள். உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள். மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம் புறந்திணையியல். பார் பெரும்பானாற்று படை. ஒழி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம் வினையியல். அடுத்து இங்கே ஒரு பாட்டுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா அறிவுமதி. அடுத்து புக் பேக் கொஷின். தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடம்புறம் அதாவது இடப்புறம். பிரித்தெழுதுக இடம் பிளஸ் புறம். சீரிழமை இதை பிரித்தெழுதுனா சீர்மை பிளஸ் இளமை வரும். சீர்மை பிளஸ் இளமை. அடுத்து சிலம்பு பிளஸ் அதிகாரம் சேர்த்தெழுதுனா சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் கணினின் தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யார் சொன்னா? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்ற சொல்லின் பொருள் என விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்கள் அடிப்படையில் அமைக்க வேண்டும். அடுத்து கனவு பழித்ததில் ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் வரும். அதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். நிலம்
நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5ம் கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் அவரோட தொல்காப்பியம் நூல்ல சொல்லியிருக்காரு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். அது மட்டும் இல்லாம உலக உயிர்களை ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்துறது யாரு? அதுவும் தொல்காப்பியர் தான். தொல்காப்பியத்துல ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. அப்புறம் கடல் நீர் ஆவியாகி மேகமா ஆகும். அந்த மேகம் தான் மறுபடியும் குளிர்ந்து மழையா பொழியும் சொல்லிட்டு முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இந்த நூல்களெல்லாம் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, கடல் நீர் முகந்த கம்மஞ்சூழ் எழிலி கார் 40. கடல் நீர் முகந்த கம்மஞ்சூழ் எழிலி என்ன நூல்? கார் 40. கடல் நீர் ஆவியா மேகமாயிட்டு மேகம் மழையா பிழியும்னு சொல்லிட்டு என்னென்ன நூலெல்லாம் சொல்லுவாங்க? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. அப்புறம் திரவ பொருளை எவ்வளோ அமுக்கினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படின்றத ஔவையார் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. யார் சொல்றா? ஔவையார். போர்க்களத்துல மார்பில் புண்பட்டுச்சுன்னா அந்த புண்ணை ஒரு வீரருக்கு போர்க்களத்துல மார்பில் புண்பட்டு இருந்துச்சுன்னா அந்த புண்ணை ஒரு வெண்ணிற ஊசியால தைப்பாங்க அப்படின்ற செய்தி பதிற்றுப்பத்துல இருக்கு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றுள்ளது. அதான் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு. நெடுவசி பரந்த வடு பதிற்றுப்பத்து. அது மட்டும் இல்லாம சுறாமீன் தாக்கியதுனால ஏற்பட்ட காயத்தை தைக்கிறதுக்கு நரம்பை யூஸ் பண்ணி நரம்புலால தப்பாங்கன்னு சொல்லிட்டு நற்றிணை சொல்றாங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை நூலில். அதான் கோச்சுராய் எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இதெல்லாம் சொல்றாங்க நற்றிணையில. இப்போ தொலைவில் இருக்க பொருள், அதாவது தொலைநோக்கியை யார் கண்டுபிடிச்சா? யார் ஃபர்ஸ்ட் சொன்னா? தொலைவில் இருக்க பொருளோட உருவத்தை கிட்ட இருக்க மாதிரி அருகில இருக்க மாதிரி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கா சொன்னது யார் சொன்னதுலாம் கலீலியோ தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கலீலியோ இல்லை, அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மாலையில கபிலர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவர் மலை. என்னது? திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். யார் சொன்னா? திருவள்ளுவர் மாலையில கபிலர் சொன்னார். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனல் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இதில் தமிழ் எழுத்துக்கள், இது இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ் மொழி இலக்கண வகைப்படும் 5 வகைப்படும். தமிழ் மொழி இலக்கணத்தில் 5 வகைப்படும். எத்தனை வகை? 5 வகை. என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் இப்போ நம்ம எழுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. உயிரெழுத்துக்கு உயிருக்கு முதன்மையானது காற்று. காற்று இயல்பா வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. உயிரெழுத்து எப்போ பிறகு? காற்று இயல்பாக வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 12. அ ஆ இ எல்லாம் இருக்குல்ல, அதான் உயிரெழுத்து. இதில் ஆ இ உ ஏலாம் குறுகி ஒலிக்கும், அதனால இது குறில் எழுத்து. ஆ இ ஓ ஏ ஐ ஓ அவுலாம் நீண்டு ஒலிக்கிறதுனால அதெல்லாம் நெடில் எழுத்து. குறில் எழுத்து, நெடில் எழுத்து. மாத்திரை. இங்க மாத்திரைன்றது ஒரு கால அளவை குறிக்கும். மாத்திரை என்றது என்ன? கால அளவை குறிக்கும். ஒரு மாத்திரை என்பது ஒரு கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை தான் ஒரு மாத்திரை சொல்லுவாங்க. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. குரில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கு எவ்வளோ? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்குல்ல. மெய்யெழுத்து உடம்பு என பொருள்படும். மெய் என்பது உடம்பு என பொருள். மெய் என்றால் என்ன? உடம்பு. மெய்யெழுத்து உடல் அசைக்க, அதாவது உடல் இயக்கத்தின் மூலமாக தான் மெய்யெழுத்துக்கள் பிறக்கிறது.
மெல்லினம் வந்து ஞான மெல்லினம், கசர தபர வல்லினம், எரள வழல இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்க ஆகும் காலம் வந்து அதாவது மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. கசடு தபர வன்மையாக ஒலிக்கும் அதனால வல்லினம், ஞான மென்மையாக ஒலிக்கும் மெல்லினம், எரள ரெண்டுத்துக்குமே இடையில ஒலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இடையினம். உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள். மெய்யெழுத்து 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து 216 உயிர்மை எழுத்துக்கள். இந்த உயிர்மை எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிர் மெய் குறில், உயிர் மெய் நெடில்னு சொல்லிட்டு 2. அதாவது மெய்யெழுத்தோட உயிர் குறில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது உயிர் மெய் குறில் எழுத்து. மெய்யெழுத்து கூட உயிர் நெடில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது உயிர் மெய் நெடில் எழுத்து. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில உயிர்மெய் இல்லாம வேற ஒரு தனியா ஒன்னே ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கு. அதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு வந்து அரை மாத்திரை. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா கபிலர்ன்றது இது குறில் எழுத்து. இது குறில் எழுத்துனாலே ஒரு மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஸோ குறில் எழுத்து இதுக்கொன்று மொத்தம் 3, இதுக்கு அரை, 3½ மாத்திரை. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே எழுதுங்க. உயிர் எழுத்துல தொடங்குற 2 மாத்திரை அளவுள்ள சொல், அதாவது உயிர் எழுத்துல ஸ்டார்ட் பண்ணணும். உயிர் எழுத்துல என்ன இருக்குல்ல, அந்த மாதிரி உயிர் எழுத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அது நெடிலா குறிலாலாம் சொல்ல, உயிர் எழுத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த மாத்திரை அளவு வந்து 2 மாத்திரை அளவு இருக்கும். இப்போ நீங்க நெடில் எழுத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா அது ஒரே எழுத்துல முடிஞ்சிடும். நெடில் எழுத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்போ கோ ஒவ்வொரு எழுத்து ஒரு முறை மட்டுமே நெடில் எழுத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரி நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை தான். ஸோ அதிலே முடிஞ்சிடும். இப்போ நீங்க சப்போஸ் குறில் எழுத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா குறில் எழுத்து 2 மாத்திரை, அதாவது 2ல முடிகிற மாதிரி இருக்கணும். 2 எழுத்தா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குறில் எழுத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இலை எடுத்துக்கலாம். இலை ஈயும் குறில் எழுத்து தான், லையும் குறில் எழுத்து தான். ஸோ இலை எதுக்கு ஒரு மாத்திரை, எதுக்கு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை அளவு இருக்கும். அதுக்கப்புறம் 2 மாத்திரை அளவுல ஓர் எழுத்து சொல். ஓர் எழுத்து சொல்லலாம். 2 மாத்திரைனால நெடில் எழுத்து. ஓர் எழுத்து சொல்லலாம். நெடில் எழுத்துல இப்போ ஆ கோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி தானே. ஸோ நெடில் எழுத்து 2 மாத்திரை, அதனால அதை எழுதலாம். ஆயுத எழுத்து இடம்பெற்றுள்ள 2½ மாத்திரை. இதெல்லாம் யோசிச்சு நீங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. பெரிய கருத்து, அதாவது விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது தான் பழமொழியோட சிறப்பு. பழமொழியின் சிறப்பு என்ன? விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது பழமொழியின் சிறப்பு. சுத்தம் சோறுபடும். சுத்தம் சோறுபடும் என்பது வந்து பழமொழி. அதோட பொருள் என்னன்னா, சுத்தமா இருந்தாதான், அதாவது சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தரும். சுத்தமா இருந்தாதான் நோயற்ற வாழ்வு இருக்கும். நோயற்ற வாழ்வு இருந்தாதான் உடல் நலமா இருக்கும். உடல் நலமா இருந்தாதான் உழைக்க முடியும். ஸோ உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே கிடைக்கும். அதனால்தான் சுத்தம் சோறுபடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சுத்தமே எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. பழமொழியின் சிறப்பு சுருக்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். ஆமா, நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. என்னது? உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. அடுத்து கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், வலஞ்சுழி கிளாக்வைஸ். இணையம் இன்டர்நெட், இணையம் இன்டர்நெட். தேடுபொறி சர்ச் இன்ஜின். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப். இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன் செயலி ஆப். மின்னஞ்சல் இமெயில். அடுத்த வீடியோவில் இயல் 2 பார்க்கலாம்.